ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்து ஒரு வீக் இன் ஆர் லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் வீக் வந்து எங்களுக்கு பேக் டு பேக் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னா பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது எங்கள் அம்மாவோட தாய் மாமா இவங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து வெட்டிங், இன்னும் 1 வீக்கில் வெட்டிங். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஈவெண்ட் மட்டுமாவது அட்டன் பண்ணணும். ஏன்னா வந்து ஜூன் மாதம் கல்யாணம் அப்படின்றதுனால ஸ்கூல் அதெல்லாம் ரீஓப்பன் ஆகுறதுனால அதுக்கே ஒரு ஈவெண்ட் என்னால் அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டு கல்யாணம் இதெல்லாம் போய் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை தாம்பலம் மாற்றுவாங்கள்ல அது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக சாப்பிட போயாச்சு. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வீக் டேல நடந்ததுனால மார்னிங் வந்துட்டு கொஞ்ச நாளே தான் வந்து ஹஸ்பண்டால் அட்டன் பண்ண முடிஞ்சது. உடனே என்னை விட்டுட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் ஈவினிங் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நானும் அவங்களும் மட்டும் ஒரு 6:30 போல் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். நம்ம மாப்பிள்ளை வீடு பார்க்கணும்ல, அதனால மாப்பிள்ளை வீடை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போகல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குழந்தை பிறந்துருக்கிறதுனால அங்கேயே வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, பாப்பா நல்லா எங்கேஜாக இருந்தால் அதனால எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. 1 மாதம் வந்து ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தோம். அவள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணால். அதனால நாங்கள் எங்கேயுமே அவளை கூட்டிகிட்டு போகலேன்னு சொல்லிட்டு எப்போயாவது வீக்கெண்ட் டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு ப்ளே ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டக்குப்பமில் இருக்க ரெயின்போ ஃபன்லேண்ட் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸுமே நல்ல அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைக் ஒரு இன்டோர் ப்ளே ஏரியா மாதிரி, அந்த பால் பிட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிளைம்பிங், ட்ராம்பலின் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு நேராக வந்து டாக்கோ பெல் வந்து போயாச்சு. அங்கே ஏதாவது போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டு இந்த சிக்கன் டாக்கோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் சூரோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நேராக வந்து பீச்சுக்கு போயாச்சு. போகிறப்பே வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அவள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவான்ட்டு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவிடன்ஸ் மால் போயிட்டு இருக்கோம். ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய ஷாப்பிங் ஒர்க்குமே இருக்குது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால.
மால் போனாலே வந்துட்டு யூஸ்வலாகவே வெளியவே வந்து அங்கே பார்க்கிங் இருக்கும். அதுவுமே பெய்ட் பார்க்கிங் தான். பட் வந்து பெர் ஹவருக்கு வந்து உள்ளாரனா பெர் ஹவர் பார்க்கிங் கொடுப்பாங்கல்ல, லைக் 1 மணி நேரத்துக்கு 20 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ வெளியேனா ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் ஒரு 20 ருபீஸ் அவ்வளோதான். மூவிலாம் முடிச்சுட்டு நேராக வந்து லென்ஸ்கார்ட் வந்து போயிட்டோம். இங்கே வந்துட்டு லாஸ்ட் இயருமே வந்துட்டு இவருக்கு செக் பண்ணியிருந்தோம். பவர்லாம் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் சிஸ்டம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆன்டி கிளேர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூவி ஃபில்டர்லாம் வச்சு நம்ம ஒரு கிளாஸ் போடுவோம்ல, அந்த கிளாஸ் வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பாப்பாவுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம்லாம் வந்து இந்த லீவில் கொஞ்சம் அதிகமானதுனால அவளுக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்து வாங்கியிருந்தோம். இது ஜஸ்ட் வந்துட்டு பவர்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஐஸ்க்கு. உங்கள் கிட்டும் வந்து கொஞ்சம் டிவி பார்க்குறாங்க இல்லை ஃபோன் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வாங்கி போட்டால் அவங்க கண்ணுக்கு கொஞ்சம் நல்லது. அதனால தான் நேராக வந்து இந்த சலானி வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுனால கொஞ்சம் தோடெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல வந்து இந்த ஒட்டியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. நான் வந்துட்டு இதை விஷ்லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக் அது ரொம்ப யூஸ் கிடையாதுல்ல, கோல்டெல்லாம் வாங்கினா. அதனால சில்வரில் வாங்கினா அக்கேஷனாகவும் இருக்கும் அண்ட் ஒரு அசர்ட் மாதிரியும் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தோடு 2 வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த க்ரீன் ஸ்டோன், இன்னொன்று வந்து அந்த ட்ராப் மாதிரி இந்த இதில் ஃபஸ்ட்டு காட்டினது, அது வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். கல்யாணம் வந்து 1 வீக் பிஃபோரே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து வச்சாங்க. டேடியோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் வந்து ரிசப்ஷன். அதுக்கு தான் வந்து ஃபேமிலியோடு போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு முஸ்லீம் கல்யாணம் வந்து அட்டன் பண்ணுறது. எனக்கு வந்து பிரியாணிக்காக தான் மெயினாக நான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணி, பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக ஒரு காம்போ மாதிரி இருக்கும்ல. அண்ட் ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. உண்மையாகவே பாய் வீட்டு பிரியாணி அப்படி தான் இருந்த மாதிரி இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த டைம் ஏன் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு பாப்பா ஸ்கூலில் வந்து அந்த புக்கு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். 2 months வந்து வீட்டில் இல்லை. வீட்டோட நிலமை, அதுவும் மெயினாக பிளான்ஸோட நிலமை வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு திருப்பி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தேத்தி எடுத்துகிட்டு வரணும். அண்ட் வீடுமே வந்து இப்படி தான் ரொம்ப லைக் மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 1 வீக் ஆச்சு இதெல்லாம் நல்லா செட் பண்ணுறதுக்கு. வீடெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குமே டேரெக்டாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் 2மே இருந்தது. ஸோ புக்கெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து அட்டை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஷார்ட்ஸ்லலாம் அப்லோட் பண்ணதுனால திருப்பி லைக் அப்லோட் பண்ணலை. ஜூன் 5 போல் வந்துட்டு திருப்பியும் பாண்டிச்சேரிக்கு வந்து கிளம்பிட்டோம். எதுக்குன்னா நாளைக்கு வந்து வெட்டிங், அதனால் அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு. பாப்பாவுக்கு வந்து ஜூன் 9 தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அம்மாவோட மாமா பொண்ணுக்கு தான் வந்து இன்னைக்கு கல்யாணம். அதுக்காக தான் வந்து ரெடி ஆகி போயிட்டு இருக்கோம். கோயிலில் வந்து கல்யாணம். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு வந்து ரிசப்ஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசப்ஷனுக்கு எங்களால் வர முடியாது. ஏன்னா பாப்பாக்கு அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அதனால பாப்பாலாம் வந்து கிளம்பி ஆல்ரெடி முன்னாடி கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். 9:30க்கு தான் வந்து முகூர்த்தம்.
ஆமாம்மா சரி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பை.